ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆட்டிடியூட் கும்மி. நான் தான் உங்கள் பர்னி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த வயலில் தான் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம CTM ப்ராசஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு CTM ப்ராசஸ்னால் என்னன்னு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். CTM ப்ராசஸ் அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணணும். மார்னிங் அண்ட் நைட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக அண்ட் ஹெல்த்தி க்ளோவாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CTMனா வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். CTMனா வந்து கிளென்சர், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். இதுதான் வந்து CTM. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்சிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிளென்சிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம டெய்லியும் வந்து மேக்கப் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியெல்லாம் போவோம். ஸோ இதனால நம்ம ஸ்கின்ல வந்து டஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். டெய்லியும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த கிளியர்னஸ் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கிளென்சிங் பண்ணுறோம். வந்து இன்றைக்கி அதுக்கு என்ன கிளென்சர் எடுத்திருக்கேன்னா நைட்ரோஜன்லேருந்து டீப் ஃபோமிங்கிற கிளென்சர் வந்து எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிளென்சரை போட்டு இப்போ நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸி, பட் ஆனால் வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். நீங்கள் வாங்கும்போதே ஒரு நல்ல பிராண்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து டோனர். டோனர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம ஃபேஸில் இருக்க அந்த ஓப்பன் போர்சஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணலாம், நம்ம ஸ்கின்ல வந்து குழியாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நான் வந்து எனக்கு என்ன டோனர் எடுத்திருக்கேன்னா குட் வைப்ஸ்லேருந்து ரோஸ் கோல்ட் டோனர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டோனரு. இது நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க என்னோட ஸ்கின்ல வந்து ரொம்ப குழியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா நம்ம வந்து கிளென்சிங் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஃபேஸை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அந்த ஓப்பன் போர்சஸ்லாம் ஓப்பன் ஆகி அதில் டஸ்ட்டு வந்து அப்சர்வ் ஆகி அந்த இடம் வந்து நம்மளுக்கு குழியாகிடும். ஸோ அதனால வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த ஓப்பன் போர்சஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்கின்ல வந்து கிளென்சிங் பண்ணி டோனர்லாம் போட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆகியிருப்போம். ஸோ அதை வந்து ஒரு ஹைட்ரேட் ஆக்கிறதுக்காக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் எனக்கு என்ன மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன்னா நியூட்ரிஜன்லேருந்து ஹைட்ரோ பூஸ்ட் ஜெல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து என்னோட ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக் ஆகிடுது, இல்லைனா ரொம்ப ஆயிலி ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து ரீசன் என்னென்னா நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து சூஸ் பண்ணாதது தான். நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா க்ரீம் பேஸ்ட்டு வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதுவே நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் வாட்டர் பேஸ்ட்டு காம்பினேஷனாக நீங்கள் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக சர்க்கிள் மோஷனில் வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். இந்த CTM ப்ராசஸை வந்து நீங்கள் டே அண்ட் நைட் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து 1 வீக்லேயே சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்களே வந்து இதை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு பேபி ஸ்கின் மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் க்ளோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபேஷன், பியூட்டி டிப்ஸ், ஹாலூஸ், அதுக்கப்புறம் ஃபுட் சேலஞ்ச் இதெல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து நான் என்னோட நேட்டிவ்ல இருக்கேன். ஸோ நேட்டிவ் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ கூட நான் கூட்டாஞ்சோறு செஞ்ச வீடியோஸ் இதெல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you on next video.